கோட்டை கிட்டத்தட்ட ஒரு சித்தோடுகடு ஃபோர்ட்டு ஒரு 7வது செஞ்சுரியுடைய வரலாறு உடையது. இந்த முகமது இஸ்லாமிய படையெடுப்பு காலத்தில் வந்து இருக்குது. கஜினி முகமது காலத்தில் இது வந்து தொடர்புடையதாக இருக்குது. அவ்வளோ பெரிய கோட்டை, கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு மலை மேலே கட்டி வச்சுருக்காங்க. அவ்வளோ பெரிய கோட்டை. அங்கே பாருங்கள் வாட்டர் ஃபால்ஸ்லாம் வருது. இது என்னன்னு தெரில, நேரில் போய் பார்த்தா தான் தெரியும். அவ்வளோ பெரிய கோட்டை இருக்குது. உண்மையிலே இந்தியாவிலேருந்து வந்தாங்கன்னா இந்தியாவில் இருக்கிற மக்கள் கண்டிப்பாக இதை பார்க்கணும். ஏன்னா லைவ் ஃபோர்ட்டு இடிக்காமல் எல்லாம் அப்படியே அழகாக வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு வீடு கட்டணுனாவே பல கோடி செலவாகுது. இந்த மாதிரி ஒரு பெரிய கோட்டை இருக்குது. எடுங்க போகலாம். பெரிய கோட்டை இருக்குது. இந்த கோட்டை வந்துட்டு லைவாக இருக்குது. அதுதான் வந்து பியூட்டி. இடிக்காமல் பாதுகாத்து வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் ராஜஸ்தான் வந்தீங்கன்னா ஜெய்ப்பூர்லேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக அங்கே வந்தீங்கன்னா இதை வந்து பார்க்கணும். அவ்வளோ பெரிய ஒரு கோட்டை இது. பாருங்க, கோட்டையோடைய நுழைவாயில் அழகாக இருக்குது. ஊர் பேர் சித்தோடுகடு ஃபோர்ட்டுன்னு வச்சுருக்காங்க. போங்க. ஆனால் உண்மையான பேர் என்னன்னு தெரியல, போய் பார்த்தது தெரியும். இந்த ஊரில் இருக்கிறதுனால அந்த ஊருக்கு வந்து இது வந்து ஒரு கோட்டை நகரம். சித்தோடுகடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜியோகிராஃபியில் நம்ம நிறையா செட்டில்மெண்ட், டைப் ஆஃப் செட்டில்மெண்ட்டை பார்த்துருப்போம். அதில் வந்து இந்த சித்தோடுகடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் இந்த சீமக்கருவேல மரம் வந்து நிறையா ஆக்குபை பண்ணிடுச்சு. அப்போ இந்த ஃபோர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சித்தோடுகடு ஃபோர்ட் அப்படிங்கிறது வந்து சித்தோடுகடுங்கிற ஊரே வந்துட்டு ஒரு கோட்டை நகரம். ஒரு கோட்டை இருக்கும். அந்த கோட்டையை சுற்றி குடியிருப்புகள் அமைஞ்சிருக்கும். இந்த பாருங்கள், டிஃபென்ஸ்க்காக எப்படி எல்லாம் சந்து விட்டுருக்காங்க பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கோட்டை மாதிரியே இருக்குது பாருங்கள். இது என்னென்னா ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் நிறையா ரிப்பேர் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க. இதில் வந்துட்டு மேலே கோட்டை வந்துட்டு ஒரு 100-150 மீட்டர் உயரத்தில் இருக்குது. அது வரைக்கும் போகிறதுக்கு அழகாக நம்மளுக்கு ரோடு செஞ்சு விட்ருக்காங்க. இது ஒரு அழகான ஒரு கோட்டை. அதனால் இது வந்து ஒரு கோட்டை நகரம். மொத்த ஊருமே வந்துட்டு இந்த கோட்டையை சுற்றி தான் அமைஞ்சிருக்குது. இல்லை கற்கள்லாம் கொண்டாந்து அவ்வளவு அழகாக கட்டியிருக்காங்க. செவரு பாருங்கள், எவ்வளோ உயரமான செவரு கட்டியிருக்காங்க. இது வந்துட்டு கோட்டைக்கு போகிற வழி. இது வந்துட்டு கோட்டைக்கு போகிற வழி. கோட்டை வந்துட்டு மேலே இருக்குது. நம்ம அப்படியே சுற்றிக்கிட்டே போகலாம். நடந்தும் போகலாம், பைக்லேயும் போகலாம். இந்த மாதிரி உண்மையிலே ஒரு மிகப்பெரிய கோட்டை. இந்த கோட்டையை பார்க்க வரணுன்னா ராஜஸ்தான் வந்து ஜெய்ப்பூர் வரணும். ஜெய்ப்பூர்லேருந்து ஒரு சித்தோடுகடுக்கு ஒரு 250-300 கிலோமீட்டருக்கு மேலேயே வரும். 50 இல்லைங்கய்யா, 350 கிலோமீட்ரு இங்கேருந்து ஜெய்ப்பூர்லேருந்து. பாருங்கள் எப்படி கட்டிருக்காங்க பாருங்கள், அழகாக இருக்கா. செம்மையாக இருக்குது. அப்படியே லைவ் ஃபோர்ட். இது என்னென்னா 7வது நூற்றாண்டில் கட்டப்பட்டாலுமே நிறைய மன்னர்கள் கை மாறி அதை வந்து பயன்பாட்டிலே வச்சுட்டு இருந்திருக்காங்க. பயன்பாட்டில் அதை இடிக்காமல் அவங்களுடைய ஆட்சி செய்கிறதுக்காக இதை வந்து ரெனோவேட் புதுப்பிச்சு அப்படியே பயன்பாட்டில் எப்போவுமே வச்சுட்டே இருந்திருக்காங்க. அதனால தான் அந்த கோட்டை வந்துட்டு இன்னும் லைவாக இருக்குது. பாருங்க, நல்லா வளைஞ்சி போகணும். கார்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வருது. இந்த மேலே இருந்ததுலாம் இடிஞ்சு விழுந்துருச்சு பாருங்கள். இது கனெக்ட் ஆனது இடிஞ்சு விழுந்துருச்சு. அது மாதிரி அழகாக மேலே போகிறதுக்கே உங்களுக்கு மலைப்பாதை அழகாக போட்டிருக்காங்க. என்ட்ரன்ஸ் என்னன்னு தெரியல, மேலே போய் பார்த்தா தான் தெரியும். கீழே வந்து என்ட்ரன்ஸ் காசெல்லாம் வாங்கலை, அப்படியே அழகாக ரோடு போட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அழகாக இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டை, ஒரு மலையை வந்துட்டு அப்படியே கோட்டையாக மாற்றிருக்காங்க. சின்ன ஒரு மலை இருக்குது, ஒரு நாகமலை மாதிரி. மதுரையில் பார்த்தீங்கன்னா நாகமலைன்னு சொல்லுவோம். அது மாதிரி இது வந்துட்டு ஒரு மலை வந்துட்டு ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு நீட்டில் இருக்குது. அதுக்கு மேலே அப்படியே கட்டிட்டாங்க பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இதெல்லாம் போகிறதுக்குரிய இடம் அது. அதனால் இந்த கொண்டை ஊசி வளைவுன்னு சொல்லுவாங்க, ஹேர்பின் கர்வ், அதெல்லாம் இருக்குது. மேலே பூரா இடிச்சு இது பாருங்க. வந்தால் போனால் தங்கிக்கிறதுக்கு மிகப்பெரிய வாகன நெரிசல். இந்த பாருங்கள், சின்ன வழியாக தான் இருக்குது. அதனால் வாகன நெரிசல் வரும். அதனால் காரில் வந்தால் கொஞ்சம் கஷ்டம்.
கொஞ்சம் நின்று தான் போகணும். இன்றைக்கி லீவு நாளுங்கிறதுனால அவ்வளோ வாகனங்கள் இருக்குது இந்த கோட்டையை பார்க்குறதுக்கு. ஏன்னா இந்தியாவுக்கு வர சுற்றுலா பயணிகள் பெரும்பாலும் இங்கே வருவாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு நகரம், அவ்வளோ பெரிய ஒரு கோட்டை நகரம். அதில் வச்சு கட்டப்பட்டிருக்கிற கற்கள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன 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 கல் தான் இருக்குது, பெரிய கல்லாம் இல்லை. அதனால் இங்கே இருக்கிற கற்களையே கொண்டாந்து அழகாக கட்டியிருக்காங்க. பொறுக்கு கல்லுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில், அந்த மாதிரி கல்லை தான் வச்சு கட்டியிருக்காங்க. இருந்தாலும் இடிஞ்சு விழுகாமல் அழகாக இருக்குது. ஆனால் நம்ம ஊர் கோட்டைங்கள்லாம் பெரிய பெரிய கல்லாக வச்சு கட்டியிருப்பாங்க. ஒரு நீள அகலம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி உயரம் 10 அடி நீட்டம் அந்த மாதிரி பெரிய பெரிய கல்லாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சின்ன 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 கற்களாக வச்சு தான் கட்டியிருக்காங்க. வேறு குரங்குகள்லாம் ராட்சச குரங்குகளாக இருக்குது. இந்த மாதிரி வர்ற டூரிஸ்ட் வர்றதுக்கு போகிறீங்கன்னா சாப்பாடு கொடுக்குறாங்க குரங்குங்களுக்கு, நல்லா சாப்பிடுது. இங்கே எவ்வளோ டூரிஸ்ட் வந்திருக்காங்கன்னு. இங்கே தான் என்ட்ரன்ஸ் இருக்கும் போல் தெரியுது, பார்ப்போம். காசு கொடுப்பாங்க, அது காசு கேட்பாங்களா என்னன்னு தெரில, என்னன்னு பார்க்கலாம். எப்படி வந்துட்டு ஸ்ரீரங்கத்துடைய கோயிலுக்கு, ஸ்ரீரங்கம் வந்துட்டு உள்ளுக்குள்ளே ஒரு ஊர் ஸ்ரீரங்கத்து கோயிலுக்குள்ளே இருக்குது. அது மாதிரி இந்த கோட்டைக்குள்ளே அந்த காலத்தில் ஒரு ஊர் இல்லாமல் அரசர் மட்டும் இருந்திருப்பார். அரசர்கள் சார்ந்த நிர்வாகம் தான் அங்கே நடந்திருக்கும். ஆனால் பிற்காலத்தில் வந்து எல்லாம் குடியேறிட்டாங்க பழகுது. நிறைய குடியிருப்புகள் வந்துச்சு உள்ளுக்குள்ளே. இந்த கோட்டைக்குள்ளே தான் இவ்வளோ குடியிருப்புகள் இருக்குது. எல்லாமே ஒரு ஊரே இருக்குது. சித்தோடுகடு பாதி ஊர் வந்துட்டு இந்த கோட்டைக்குள்ளவே இருக்குது. இந்த பாருங்களேன், கோட்டை சுவர்களை பாருங்கள், சின்ன 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 கற்களை வச்சு தான் கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்குது நிலவரம். இந்த மாதிரி கோட்டைக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ குடியிருப்புகள் இருக்குது பாருங்களேன். எல்லாம் வீடுங்க தான். இந்த பாருங்கள் அழகாக கோயில் இருக்குது. இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வந்துட்டு பின்னாடி எனக்கு என்னென்னா பின்னாடி தான் மக்கள் வந்து குடியேறிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் வந்து கோட்டையாக இருந்திருக்கு. கோட்டைக்குள்ளே இவ்வளோ குடியிருப்புகள் வர்றதுக்கு அனுமதிச்சிருக்க மாட்டாங்க. இப்படி ஸ்ரீரங்கத்துடைய கோயிலுக்குள்ளவே இப்போ வந்து ஒரு ஊராகி போச்சு, அவரெல்லாம் பட்டா வாங்கிட்டாங்களோ அது மாதிரி இதெல்லாம் பின்னாடி வந்து கட்டியிருப்பாங்க. அதனால் ஒரு மிகப்பெரிய ஊரே கோட்டைக்குள்ளே இருக்குது. காசு